நினைச்சது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்பா, எதுவுமே சொல்லாம போறீங்க, என்னாச்சு? முதல் தடவையா நீ கேட்டதுக்கு என்னால நிறைவேற்ற முடியாம போனதுக்கு என்ன மன்னிச்சிடுமா. ஏன்பா? விட்டு போன எங்க உறவுக்கு கடந்து போன இந்த 20 வருஷம் தான் சாட்சி. உங்க கல்யாணத்திலேயாவது எங்க உறவு சேருமாங்கிறத பார்த்தேன். இன்னும் 20 வருஷம் ஆனாலும் சேர முடியாதோன்னு தோணுதுமா. என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு அதுல உனக்கும் பங்கு கொடுத்துட்டாமா என் தங்கச்சி. ரத்த சம்பந்தத்துக்கே உறவு இல்லாத இடத்துல கல்யாண உறவை எப்படிமா நினைச்சு பார்க்க முடியும்? போனா போகட்டுமா, அவங்களுக்கே இல்லாத அக்கறை எனக்கு மட்டும் எப்படி சொல்லு? அதனாலதான் உன் கனவை மறந்துடுமா, ஆசைய விட்டுடு. அப்போ உன் புருஷன் மேனேஜரா ஒர்க் பண்ண இடத்துல தான் நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அங்க எங்களுக்கு கிடைச்ச வருமானம் பத்தவே இல்லை. அது உனக்கும் தெரியும். அந்த நிலைமையில தான் உனக்கு கேன்சர் வந்துச்சு. உன்னை காப்பாத்துறதுக்காக உன் புருஷன் கடன் கேட்டு ஏறாத வாசலே இல்லை. நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எஸ்டேட் ஓனருடைய பொண்டாட்டி அவ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே உன் புருஷன் மேல ஆசைப்பட்டிருக்கா. ஆனா என்னைக்கும் உன் புருஷன் உனக்கு துரோகம் செய்ய நினைக்கல. உன் புருஷனுடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒரு நாள் இருந்தா உன் கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கிறேன்னு ஆசை காட்டுனான். உன்னை காப்பாத்துறதுக்காக, உன்னை காப்பாத்தணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக தப்பு பண்ணுனா தப்பே இல்லைன்னு நான் தான் அவனுக்கு ஐடியா கொடுத்தேன். அண்ணே, அண்ணே, சுமித்ரா, என்ன மன்னிச்சிடுங்கண்ணா. எந்திரிமா. சுமித்ரா, அழாதம்மா, அழாத. என்னோட பிடிவாதத்தாலையும் தேவையில்லாத கோபத்தாலையும் கட்டிக்கிட்ட புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன். கூட பிறந்த உன்னையும் விட்டுட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே, மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிச்சிட்டியாமா? நீ நீ இப்போ என்ன மன்னிக்கணும்னு சொல்லி கேக்குறியா? ஆமா அண்ணே, கண்ணால பார்த்தத உண்மைன்னு நம்பி என் உயிரை காப்பாத்தின புருஷனை நம்பாம நான் என் வாழ்க்கையவே தொலைச்சிட்டேன். சுமித்ரா, போதும்மா. இப்பயாவது உனக்கு உண்மை புரிஞ்சுதுன்னா இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. இப்ப சொன்னதை 20 வருஷத்துக்கு முன்னாடி என் கண்ணத்துல அரைஞ்சு சொல்லிருந்தேனா
இந்த 20 வருஷமும் என் பிள்ளைங்க அப்பா இல்லாத பிள்ளைங்களா வளர்ந்திருக்க மாட்டாங்க. நீ ஒரு திசையிலையும் நான் ஒரு திசையிலையும் வாழ்ந்திருக்க மாட்டோம். சந்தேகங்கிறது வாழ்க்கையே பிரிச்சிடும்மா. குடும்பத்துக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. வேண்டானே, அந்த கெட்ட கனவை நாம மறந்துடுவோம். சொல்லுங்கண்ணே, இத்தனை வருஷமா உன்னை விட்டு பிரிஞ்சதுக்கும் உன் மனசை காயப்படுத்தினதுக்கும் பதிலா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே. இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கிற மாதிரி பண்ணுமா. என் பொண்ணு உன் வீட்டு மருமகளா ஏத்துக்கம்மா. என் பொண்ணு உன் வீட்டு மருமகளா ஏத்துக்கம்மா. தேவயானி ஷியாம காதலிக்கிறாம்மா. அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. சுமித்ரா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா தேவயானி மொத்தமா மாறிடுவாமா. ஒருவேளை அவ ஏதாவது தப்பா நடந்துகிட்டா நீ ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து அதை ஏத்துக்குவாமா. என் பொண்ணு சுகமா சந்தோஷமா வாழ்வாமா. சொல்லுமா. எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைண்ணே. ஆனா ஒரு வார்த்தை ஷியாம் கிட்ட சொல்லிட்டு. சொல்றது மட்டும் இல்லம்மா, நீ நினைச்சா உன்னால முடியும்மா. இத்தனை வருஷமா உன்னை தப்பா நினைச்ச பாவத்தை போக்கிக்கணும்னா உன்னோட விருப்பத்தை நிறைவேற்றணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இது கல்யாணம் சம்மந்தப்பட்டது. அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு நான் வாக்கு தருவேன். சரிம்மா, ஓ இஷ்டம். போயிட்டு வரேன்ன. விதவைகள் மறுமணம். கணவரை இழந்து வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று வேதனைப்படாமல் உங்கள் வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விவரங்களுக்கு அணுகவும். அப்பா, இங்கதான் இருக்கீங்களா? ஆமாம்மா, தண்ணி ஊத்தாததுனால பூ பூக்கிற செடியெல்லாம் காஞ்சு போயிருக்கு. காஞ்சு போனாலும் அழக்கூட தெரியாத செடிங்களுக்கு நீங்க தண்ணி ஊத்துறீங்களாப்பா? நம்ம மீனாட்சியை கூட இந்த மாதிரி நீங்க பார்க்கலாமேப்பா. என்னம்மா சொல்ற? எந்த பொண்ணுமே தான் புருஷன் உயிர் போறதுக்கு முன்னாடி தான் உயிர் போகணும்னு நினைப்பா. அப்படி இல்லாம புருஷனை இழந்து துணை இல்லாம நிற்கும் போது அது அவளுக்கு நரகம். மீனாவுக்கு அந்த நரகம் தேவையாப்பா? அப்படின்னா மீனாவுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைப்போம்ப்பா. ஆமாப்பா, 3 முடிச்சு விழுந்ததே தவிர அவக்கு எந்த சுகத்தையும் அனுபவிக்கலையே. என் மருமக கொடுத்து வைக்கலப்பா. அவளுக்கு எந்த சந்தோஷமும் கிடைக்கல. உயிர் இல்லாத பொருளா மீனா நம்ம வீட்டுல இருக்கிறது என்னால பார்க்க முடியலப்பா. வெறும் தாலி கட்டின பாவத்துக்கு என் பையன் நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்பா. அவளை பெத்தவ உயிரோட இருந்திருந்தா இவளோட நிலைமையை பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பாளா? அவளுக்கு இந்த யோசனை வந்திருக்கும்ல? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. என் ரத்தத்துல மட்டும் இல்லாம என் கொள்கையோட சேர்த்து பிறந்ததுக்கு உன்னை பார்த்தா பெருமையா இருக்குமா. ஒவ்வொரு அத்தையும் அம்மா மாதிரி யோசிச்சா எந்த ஒரு கூட்டு குடும்பமும் பிரியாதும்மா. மருமகளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா பிறந்த வீட்டுக்கு அனுப்புற மாமியாரெல்லாம் உன்னை பார்த்து நிறைய கத்துக்கணும்மா. ஆனா மீனாவை சம்மதிக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. நாம நல்லது நினைக்கும் போது அப்புறம் எதுக்காகமா யோசிக்கணும்? வா, இப்பவே கேட்கலாம். வாமா போலாம். வாங்கப்பா.
மீனா, ம்? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தோம்மா. சொல்லுங்க தாத்தா. என் வாழ்க்கை முடிய போகுதும்மா. அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கை அதுவும் முடிய போகுது. மிச்சம் இருக்கிறது உன் வாழ்க்கை தான். எங்க காலகட்டத்தில் புருஷனை இழந்த பொண்ணை சமையல் ரூமை விட்டு வெளியே வரவிட மாட்டாங்க. அவளுக்கும் ஆசைகள் இருக்கும். அவளும் ஒரு மனுஷிதானன்னு யாருமே நினைச்சு கூட பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தில் புருஷன் இழந்த பொண்ணுங்க சுதந்திரமா வெளியே வர ஆரம்பிச்சாங்க. குடும்பத்தை நடத்துறதுக்காகவும் பசங்களை வளர்த்து ஆளாக்குறதுக்காகவும் தனக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க. அந்த காலமும் மாறிச்சு. இதுக்கு மேல நாங்க ஜடம் மாதிரி இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு படி முன்னேறி இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. முடிஞ்சு போன வாழ்க்கையை கனவா நினைச்சு மறந்துட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. நீ கூட இந்த காலத்து பொண்ணும்மா. அதனாலதான் நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நீ ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஆமாம்மா, நாங்க இனி எத்தனை காலத்துக்கு உயிரோடு இருப்போம்னு தெரியாது. துணையா இருக்க வேண்டிய என் பிள்ளையே போயிட்டா. இந்த கவலையில எங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை பார்க்க யாரும் இல்லம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா சந்தோஷமா இருந்தா தான் எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்மா. என்னம்மா சொல்ற? நான் உங்களுக்கு அவ்வளோ பாரமாயிட்டேனா தாத்தா? ஐயோ, அப்படி இல்லம்மா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. நீ எங்களுக்கு சுமை இல்லம்மா. இது நாங்க நிறைவேற்ற வேண்டிய கடமை. போஸ் உன்னை விட்டு போனாலும் நாங்க இருக்கோம். உன் கஷ்ட சுகங்களை பார்த்துக்க வேண்டியது எங்க பொறுப்புமா. உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்தாதான் போஸோட ஆத்மா கூட சாந்தி அடையும்மா. தண்ணியில எழுதி வச்சு அது கடைசியில அழிச்சிட்டும் போயிட்டாரு என்னோட கடவுள். அதுவே போனதுக்கு அப்புறம் மனுஷங்களால என்னோட தலையெழுத்தை மாத்த முடியாது தாத்தா. என்னை தயவு செஞ்சு இப்படியே வாழ விடுங்க. இத பாருமா, வாழ்க்கை முழுக்க இப்படி இருக்க முடியாதுமா. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி விளக்கேத்திட்டு இருக்க முடியாது. உன் வாழ்க்கையில ஒரு விளக்கேத்தணும்னு நினைக்கிறேன். அப்பதான் உன் வாழ்க்கை இருட்டு விலகி போய் ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த விளக்கு அணைஞ்ச அன்னைக்கே இந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சிட்டு இருக்கு. இது அணையிற வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேனே. அது வரைக்கும் என்னை எப்படியே இருக்க விட்டுருங்க தாத்தா. என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. இத்தனை நாளா எனக்கு பெத்த தாய் இல்லையேன்னு நான் அழுதுட்டு இருந்தேன். எங்க அம்மா உயிரோடு இருந்தாலும் உங்களை மாதிரி என்ன பார்த்துட்டு இருந்திருப்பாங்களான்னு தெரியல. உங்க அளவுக்கு தைரியமா பேசிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்பேற்பட்ட நல்ல மனுஷங்களை விட்டுட்டு நான் எதுக்கு எங்கேயோ போகணும் தாத்தா? நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு இந்த வீட்டு பெரியவனான நான் சொன்னா நான் அதை எதிர்த்து நிப்பேன். மன்னிச்சிருங்க தாத்தா, என்ன தப்பா நினைக்காதீங்க. என் புருஷன் வீட்டுல எனக்கு வாழ்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் இங்கதான் இருக்க போறேன். எனக்கு இன்னொரு கல்யாணம் எல்லாம் வேண்டாம். தாத்தா, நான் இங்கேயே இந்த மூலையிலேயே ஒரு போட்டோவை பார்த்துட்டு உயிரோட இருந்துடுறேன். இந்த பொண்ணுக்கு ஒரு பொடி சாதம் கொடுத்தா போதும் தாத்தா. இந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே நான் வாழ்ந்துடுறேன். தாத்தா, என்னை இந்த வீட்லயே இருக்க விடுங்க தாத்தா. உங்க கால்ல வேணும்னாலும் விழுறேன். என்னம்மா இது? என்னை இங்கே இருக்க விடுங்க. அழாதம்மா, அத்தை, அழாத, அழாதம்மா.
அம்மா அவன் வந்ததுக்கு அப்புறம் நீ தான் பேசணும். நான் பேசுறேன்டி, முதல்ல அவன் வரட்டும். அதோ அவனே வந்துட்டான், நீயே பேசு. ஷியாம், என்னம்மா? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இப்பயே பேசணுமா, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாமா? இப்பவே பேசணும். கார் பத்திலாம் என்கிட்ட பேசக்கூடாது. உன் வாழ்க்கை பத்தி வேணா பேச, உன்னை திருத்தி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டு வந்துடுறேன். கார் வாங்குற வரைக்கும் நான் அங்க போக மாட்டேன். இப்ப நாங்க பேச வந்தது என்ன பத்தி இல்ல, உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? என்ன விஷயம்? உன் கல்யாணத்தை பத்தி தான்டா. ஏன் கல்யாணத்தை பத்தியா? ஆமா. அதுக்குள்ள எனக்கு எதுக்குமா கல்யாணம்? அதுக்குள்ள கல்யாணம்னா பல்லு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏன் உனக்கு கல்யாணம்னாலே ஆசை வர மாட்டேங்குது? இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உன் மனசுல இருக்கிறத சொல்லு. இப்ப அது ரொம்ப அவசரமா? அவசரம் தான். உனக்கு வரதட்சணை தேவையில்லைன்னா எனக்கு அவசியமா இருக்கே. உனக்கு கல்யாணம் வேண்டானாலும் அம்மாவுக்கு மருமக வேணுமே. சொல்றா, உன் மனசுல யாராவது இருக்காங்களாடா? அம்மா, தேவயானி மேல நீ கோவமா இருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நீயே போய் அவன்கிட்ட எனக்கு எந்த கோவமும் இல்லைன்னு சொல்லுமா. நீ சும்மா இருடி.